வெல்கம் டு எஸ்பிகே ப்ராப்பர்ட்டிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடு கோவை வெளாங்குறிச்சி ரோட்டில் விகேஆர் மகாலுக்கு பக்கத்தில் 2.8 சென்ட் லேண்ட் ஏரியாவில் மேற்கு பார்த்து சைட்டில் வடக்கு வாசல் மெயின் டோர் வச்சு டூப்ளெக்ஸ் மாடலில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நமக்கு ஒரு லிவிங் ஹால், கிச்சன் கம் டைனிங் ஏரியா, ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்ட் பாத்ரூம், பார்க்கிங் ஏரியாவும், மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் வித் அட்டாச்ட் பாத்ரூமும், ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே ஒரு லிவிங் ஹால் ஏரியாவோட புதுசாக கட்டின ட்ரிபிள் பெட்ரூம் வீடுங்க. பார்க்கிங் ஏரியாவில் போத் வால் அண்ட் ஃப்ளோர் ரெண்டுமே டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க நண்பர்களே. அது போக பார்க்கிங் ஏரியா ஸ்பேசிஸாக இருக்கனால நமக்கு போத் 2 வீலர் அண்ட் 4 வீலர் ரெண்டுமே பார்க் பண்ணிக்கலாம். சம்ப் அண்ட் போர்வெல் சுவிச்சஸ் ரெண்டுமே நமக்கு பார்க்கிங் ஏரியாலேயே கொடுத்துருக்காங்க. அதுபோக வீட்டோட மெயின் டோர் டீ குட்டில் சிங்கிள் டோராக பாலிஷ் பண்ணி வித் சைட் கிளாஸோட ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட லிவிங் ஹால் 17க்கு 20ங்கிற சைஸில் நல்ல ஸ்பேசிஸாகவும், சீலிங்லேயும் டிவி யூனிட்டுக்கும் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஸ்ட்ரிப் லைட் நல்லா பார்க்குறக்கே நல்லா இருக்குதுங்க. அதுபோக ஸ்பாட் லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற கிச்சன் வீட்டோட சவுத் ஈஸ்டில் 8க்கு 16ங்கிற சைஸில் கிச்சன் கம் டைனிங் ஏரியாவாகவும், கிச்சன் டேபிள் ஃபுல்லாகவே கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. வித் இன்டீரியர் கபோர்ட்ஸும் வால் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. வாஷிங்க்கு செப்பரேட்டாக வாஷிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், மேலே செகண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம், டோட்டலாக 3 பெட்ரூம்ங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பெட்ரூமில் நமக்கு அட்டாச் பாத்ரூம் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அட்டாச் பாத்ரூம் டைல்ஸ் கலர் கிரே டார்க், ஒரு லைன் மட்டும் நமக்கு ஹைலைட் பண்ணுற டைல்ஸும், வால் மிக்சர், செவர், செராமிக் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நண்பர்களே. ஹாலோட சீலிங்கில் பண்ணியிருக்கிற இன்டீரியர் ஒர்க்கில் அந்த ப்ளூ கலர் ஸ்ட்ரிப் லைட் தான் ஹைலைட்டாக தெரியுதுங்க. அது போக மேலே போகிற ஸ்டெப்பில் நமக்கு கிரானைட் ஃப்ளோரிங் ஃபுல்லாக டார்க் கலர் கிரானைட்டும், ரைசர் லைட் கலர் டைல்ஸும் நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்லையும், மேலே போகிற ஸ்டெப்பில் இருக்கிற ஒன் சைட் வால் மட்டும் ஹைலைட்டிவாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற செகண்ட் பெட்ரூம் நண்பர்களே. நல்ல ஸ்பேசிஸாகவும், இன்டீரியர் ஒர்க் கபோர்டும், மேலே சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச்டு பாத்ரூமும் ஒரு பால்கனி ஏரியாவும் இருக்குது நண்பர்களே.
இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்ட் பாத்ரூமில் டைல்ஸ் கலர் லைட் ப்ரௌன் அண்ட் டார்க் ப்ரௌன், அது போக ஒரு லேயர் ஃபுல்லாக ஹைலைட் டைல்ஸோட லே பண்ணியிருக்காங்க நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட பால்கனி ஏரியா நமக்கு வாலுக்கு பதிலாக கிளாஸோடவும் கிளாஸை சுற்றி எஸ்எஸ் பைப்பும் லே பண்ணியிருக்கிறது பார்க்குறக்கே நல்லா இருக்கு நண்பர்களே. மேலே செகண்ட் ஃப்ளோருக்கு போகிற இருக்கிற ஸ்டெப் ஏரியா இதுதான் நண்பர்களே. இந்த ஏரியாவுக்கு கவர் பண்ணுற மாதிரி நல்லா ஹெவி டோரும், மேலே போகிற ஸ்டெப்புக்கு சைடில் நமக்கு எம்எஸ் பைப்பும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நண்பர்களே. அது போக மேலே 2 டேங்க்கும் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட தேர்ட் பெட்ரூம் நண்பர்களே. இந்த தேர்ட் பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அது போக கபோர்ட் ஒர்க்கும் அண்ட் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க நண்பர்களே. 2.8 சென்ட் லேண்ட் ஏரியாவில் மேற்கு பார்த்து சைடில் வடக்கு வாசல் மெயின் டோர் வச்சு டூப்ளெக்ஸ் மாடலில் கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட 3 பெட்ரூம், ஹால், கிச்சன் கம் டைனிங் ஏரியா, பார்க்கிங் ஏரியாவோட கட்டின இந்த வீட்டோட விலை பில்டர் எவ்வளோ சொல்கிறாருன்னா 1,40,00,000 சொல்கிறாரு நண்பர்களே. சிறிதளவு குறைய வாய்ப்புள்ளது. தேவைப்படுறவங்க கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.